அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அது அலர்ஜி இருக்குது, அப்படி இப்படின்னு அரிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி கத்திரிக்காய் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். 4 கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கத்திரிக்காயில் நிறைய சத்து இருக்குது. எல்லா சத்துமே நிறைந்த காயின்னு இந்த கத்திரிக்காயை சொல்லுவாங்க. எல்லா விட்டமின்களும் இருக்குது இதில், எல்லா சத்துமே இதில் இருக்குது. இந்த கத்திரிக்காயை நீளமாக அரிஞ்சு வச்சுக்கிறோம். சில பேர் இந்த கத்திரிக்காயில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கூட செய்வாங்க. இப்போ நம்ம எதுவுமே போடாமல் வெறும் கத்திரிக்காயை வச்சு நம்ம வறுவல் செய்யலாம். நீளமாக அரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த எப்படி அரிஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. அது ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். போட்டுட்டு அந்த கத்திரிக்காயும் அதில் போட்டு நல்லா எண்ணெய் எல்லா கத்திரிக்காயிலும் படுற மாதிரி அந்த எண்ணெயை கத்திரிக்காயை பரட்டி விட்டுறணும். பரட்டிட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. நான் சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இவ்வளோ தான் போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் கிளறி விடணும். இது கிளறி விடும்போது எல்லா இடத்துலையும் படுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினா போதும். அது எல்லா கத்திரிக்காயிலையும் சேர்ந்து வரணும். அதுக்காக தண்ணி விட்டுட்டு நல்லா பரட்டி இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்து செவந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம்தான், அதை அப்படியே விட்டோன்னா போதும். கத்திரிக்காய் நல்லா செவந்து வந்துடும். எப்படி வந்துட்டு பாருங்கள். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கத்திரிக்காய் விரும்பாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் வறுவல் தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கத்திரிக்காய் ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நல்லா வெந்துடும். செஞ்சு பாருங்கள். நன்றி.